ஒரு அழகிய கிராமத்தில் ரவி மற்றும் குமரன் என இரண்டு விவசாயிகள் வாழ்ந்தனர். ரவி மிகவும் கடின உழைப்பாளி, நேர்மையானவர். அவரது நிலத்தில் எப்போதும் நல்ல விளைச்சல் கிடைக்கும். குமரன் ஒரு நல்ல மனிதர் தான், ஆனால் அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. ரவியின் வெற்றியை கண்டால் அவருக்குள் ஒரு சிறு பொறாமை தலைதூக்கும். தனது நண்பர்களிடம் ரவியின் உழைப்பை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு பதிலாக அவனுக்கு மட்டும் எப்படி இப்படி விளைச்சல் கிடைக்கிறது, ஏதோ சூனியம் வைத்திருக்கிறான் போல, அல்லது அவன் நிறைய கடன் வாங்கித்தான் இந்த அளவு சம்பாதிப்பான் என்று புறம் பேசுவார். ரவிக்கு இந்த வதந்திகள் அனைத்தும் தெரியும். ஆனால் அவர் ஒருபோதும் குமரனைப் பற்றி தவறாக பேசியதில்லை. ஔவியம் பேசேல் என்ற ஆத்திச்சூடியை அவர் தனது வாழ்க்கையின் ஒரு முக்கிய விதியாக கருதினார். ஒரு கோடைக்காலத்தில் கிராமத்தில் எதிர்பாராதவிதமாக ஒரு கடுமையான புயல் ஏற்பட்டது. ரவியின் வயல்கள் உட்பட பலரது வயல்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ஆனால் குமரனின் வயல் ஒரு சிறிய மேட்டின் மேல் இருந்ததால் ஓரளவு பாதுகாப்பாக இருந்தது. புயலுக்கு பிறகு ரவியின் வயல்கள் மீண்டும் சீரமைக்க அதிக பணம் தேவைப்பட்டது. கிராம மக்கள் அவனுக்கு உதவினர். குமரனும் ரவியைப் பற்றி தவறாக பேசுவதை நிறுத்தி அவருக்கு உதவ முன்வந்திருக்க வேண்டும். ஆனால் ரவியின் இழப்பை கூட சாதகமாக்கிக் கொண்டு, இப்போது பார், என் வயல் எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அவன் இனிமேல் பாடம் கற்றுக்கொள்வான் என்று இன்னும் புறம் பேசினார். ஒரு நாள் கிராமத்தின் வழியாக பயணம் செய்த ஒரு அறிஞர் ரவியின் கடின உழைப்பையும் குமரனின் பொறாமை பேச்சுகளையும் கவனித்தார். அவர் குமரனை அழைத்து, அன்புள்ளவரே, நீங்கள் பேசுவது உங்கள் மனதின் அமைதியை குலைக்கும். ஔவியம் பேசேல் என்பது வெறும் புறம் பேசுவதைத் தடுப்பதல்ல, அது உங்கள் உள்ளத்தில் தீய எண்ணங்கள் புகுவதைத் தடுப்பது. நீங்கள் ரவியின் மீது பொறாமைப்படுவதால் அவருக்கு எந்த தீங்கும் இல்லை, ஆனால் நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை இழக்கிறீர்கள் என்றார். குமரன் அறிஞரின் வார்த்தைகளால் மனந்திருந்தினான். ரவி எப்போதும் அவனை குறித்து நல்லவிதமாக பேசியதையும் தான் மட்டும் ரவியைப் பற்றி பொறாமையுடன் பேசியதையும் உணர்ந்து வெட்கப்பட்டான். அவன் ரவியிடம் சென்று தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டான். ரவி குமரனை மனதார மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் குமரனும் ஔவியம் பேசேல் என்ற தத்துவத்தை கடைப்பிடித்தான். அவன் பிறரின் வெற்றிகளை போற்ற ஆரம்பித்தான். கிராமத்தில் பொறாமை பேச்சு குறைந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்தும் உதவி செய்யும் நல்ல பழக்கம் வளர்ந்தது.